விநாயகர் வழிபாடு நரம்பு சம்பந்தப்பட்ட படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள் ராசியிலே கேது இருக்குது. காரிய சித்தி மாலைன்னு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. காசியம்ம முனிவர் தினமும் அதை போட்டு விட்டுருங்க. அது பாட்டு ஓடட்டும். 10 முறை ஓடட்டும், 11 முறை ஓடட்டும், 100 முறை ஓடட்டும். ஆனால் நீங்கள் கேட்டுக்கினே இருந்தப்போ விநாயகருக்கு ஆயத்ரி அற்புதத்தை தரும். முடிஞ்சால் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை போயிட்டு வருது. சுபிட்சத்தையும் சந்தோஷத்தை தரும். பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வேறு லெவலுக்கு வரும். அனுகூலம் காணப்படும். ஆனால் ஜூன் மாதத்துக்குள்ளே தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், பணவரவு வரும், காலேஜ் அமைப்பு செட் ஆகும், மனதுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் காணப்படும். குழந்தைங்களுக்கு படிப்பு தடை ஏற்படாது. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாதீர்கள். சிம்மம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தியாகாரைக்கும் கண்டிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் முதுகு தண்டுவிடும், அடிவயிறு, கழிவுகள் பாதை சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காலுக்கு முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், ஆர்த்தட்ரிஸ் ப்ராப்ளம்ன்றாங்க. இப்போ அதிகமாக பரவுது. அதிகமாக அந்த நோய் காட்டுது எல்லாருக்கும். அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்வது, நிறைய பிரண்டை எடுத்துக்கொள்வது. அது பிரண்டை எந்த ரூபத்தில் எடுத்துக்கொள்வீர்கள்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்படி பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்காது, ஏன்னா அது எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லது கிடைக்கும். கால்சியம் சப்ளிமெண்ட்ரி உங்கள் மருத்துவர் இடத்தில் கேட்டு எடுத்துக்கணும். அதே போல் சிம்மத்திற்கு யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர்னு தடையாளாகும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால நிறைய யூடியூப்பில் பயமுறுத்துவாங்க. ஆமாம். ஆனால் 6க்கும் 7க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெல்கை ஏற்படும். எதிரிகளை வெல்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருப்பது யோகம் தானே. ஆமாம். அப்போது உங்களுக்கு நல்லது தானே பண்ணுவான். அதை யோசிக்கணும். அதனால் புது விஷயங்கள், புது ஐடியாங்கள், வாகன அமைப்பு மாற்றம், திருமண தடை அஷ்டமத்தில் இருந்தாலும் திருமண தடையை நிவர்த்தி பண்ணுவோம். கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், யோக பலம். இதோட வேற என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோபதாபம் மட்டும் பார்த்துக்கல்லாமல் இருந்தால் சிம்மத்திற்கு அதி அற்புதமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார். பல சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க.